டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. ஒரு முக்கியமான பதிவு, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பதிவு. ஏன்னா டிவிக்கு ஜெயிக்க கூடாது அப்படின்னு எல்லா கட்சியும் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. குறிப்பா என் தலைவன் விஜய் நிக்கிற தொகுதியில ஜெயிக்க கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? வீடியோ காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. மேடம், நீங்க ஒரே நிமிஷம் சொல்றது கேளுங்களேன். ஃபுல்லா கொடுத்தாச்சு. இப்ப அந்த பேம்ப்ளெட் 16ஆம் நம்பர் நோட்டான்னு சொல்லி ஃபுல்லா கொடுத்தாச்சு. இப்ப இதுக்கு என்ன வழி? நீங்க பொறுப்பு ஏத்துக்கிறீங்களா? இது 16 விருப்பம் இல்லாத கேண்டிடேட் 16 தமிழக வெற்றிகழக தலைவர் தளபதி விருப்பம் இல்லாதது பெரம்பலூர் தொகுதியில கட் பண்ணாங்க. இது ரொம்ப அக்கிரமமா இருக்கு. ஓபனா டிக்ளேர் பண்றாங்க. 16ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ஓபனா டிக்ளேர் பண்றாங்க. அது எவ்வளவு அசிங்கமா பாருங்க. பெரம்பலூர்ல மட்டும் தான் மக்கள் பாத்தீங்களா? தலைவன் நிக்கிற பெரம்பூர் தொகுதியில நம்மளோட விசில் சின்னத்தோட வரிசை எண்ணே 16. அது நோட்டான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே அங்க வேலை பார்க்குற அதிகாரியே நோட்டான்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா மக்கள்கிட்டையும் ஆளுகளை விட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கேவலமா இன்னும் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இன்னும் பண்ணுவாங்க. ஒரு நாள் தான் டைம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. நல்லா நீங்க இதை புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க. தலைவன் தோத்துறக்கூடாது. அவர் தோக்குறாரு அப்படின்னா நம்ம தோக்குறோம். அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறோம். மக்களுக்கான தேர்தல் இது. வெற்றி தோல்வி அவருக்கு இல்ல, வெற்றி தோல்வி நமக்கு தான். அதை மறந்துடாதீங்க. அவரோட வசதி என்ன, அவரோட வாழ்க்கை என்ன, ப்ரொஃபஷன் என்ன, அவரோட தொழில், அவர் என்ன மாதிரி ஒரு உச்சத்துல இருக்காரு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் கஷ்டப்படுறாரு. காரணம் நமக்காக. இந்த சாதாரண ஒரு விஷயத்துல நம்ம மைண்டு போய் விழுந்துடக்கூடாது. பெரம்பூர் தொகுதியில 16ன்றது நம்ம தலைவனோட வரிசை எண், விசில். அதை மறந்துடவே கூடாது. உங்க தொகுதியிலையும் என்னென்னமோ நடக்கும். அந்தந்த வேட்பாளர் உங்களோட வரிசை எண் என்ன அப்படின்றத தெளிவா சொல்லிருங்க. ஒரு போஸ்ட் ரெடி பண்ணிருப்பீங்க, ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லுங்க. இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் அனுப்ப சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் 5ஆம் நம்பர் இருக்கு, ஒரு இடத்துல 9ஆம் நம்பர் இருக்கு, ஒரு இடத்துல 7, ஒரு இடத்துல 16, ஒரு இடத்துல 3, இப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் வரிசையின் வேற வேற வேறையா இருக்கு. அதுவே நம்மள குழப்பதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த வேட்பாளர்கள் இத கவனமா கவனிச்சு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நபருக்கு அனுப்ப சொல்லுங்க. தொண்டர்களை, பொறுப்பாளர்களை இண்டிவிஜுவலா எந்த குரூப்ல இருந்தாலும் பண்ண சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க மறந்துடாதீங்க மக்களே. உஷார்.